வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சுகி இன்ஸ்டாமார்ட் டெலிவரி டே 6. இன்னைக்கு டெலிவரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் ரொட்டீனான இன்னொரு ஒர்க்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கடைக்கு தேவையான காய்கறியை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. அதுக்காக காலையில 5 மணிக்கு எழுந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். மார்க்கெட் பர்ச்சேஸ் எல்லாம் அவசர அவசரமா முடிச்சுட்டு 7:30 மணிக்குள்ள சுகி இன்ஸ்டாமார்ட் லாகின் பண்ணணும். அதுக்காக சுகி இன்ஸ்டாமார்ட் ஸ்டோருக்கு போய் லாகின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காடியை நேரா பீச்சுக்கு விட்டாச்சு. நம்ம ரெகுலர் ரொட்டீனான காலையில வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிறது அதை முடிச்சாச்சு. நான் சுகி இன்ஸ்டாமார்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு டே இருந்ததே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு டேல ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. காலையில 12 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 4 ஆர்டர் தான் நான் முடிச்சிருந்தேன். மக்களே பாத்தீங்களா, பூனைக்கு ஃபுட்டை மனுஷன் நான் எடுத்துட்டு போறேன், பூனை வீட்டுல இருந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கு. காலம் மாறி போச்சு மக்களே. ஆர்டர் போடுற ஒரு சில கஸ்டமர்ஸ் லொகேஷனையும் கரெக்டா போட மாட்டாங்க, வீட்டு நம்பரையும் கரெக்டா போட மாட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இப்படி தாங்க நாங்கள் போயிட்டு டெலிவரியை முடிக்கிறது. இதனால் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. காலையிலேருந்து ஆர்டர்ஸே இல்லை. இந்த ஒரு ஆர்டருக்கு 1/2 hour நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பிரச்சனைனா, ஸ்டோர் உள்ள பால் பேக்கெட் எல்லாம் இந்த மாதிரி அட்டை இதில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. பால் பேக்கெட்டை அதில் ஊறி அட்டை கிழிஞ்சி பால் எல்லாம் கீழே கொட்டி அதை எடுத்துன்னு போய் கஸ்டமருக்கு கொடுத்தா கஸ்டமர் நம்மளை பிடிச்சி கத்துறாங்க. இன்னைக்கான டே அப்படின்றது ரொம்ப மோசமாக தான் இருந்தது மக்களே. நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.